இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஃப்ளாப். ஓகேங்களா? ஃப்ளிப் ஃப்ளாப்னா என்ன அப்படின்னா ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். பாருங்கள், ஃப்ளிப் ஃப்ளாப் இஸ் அ 1 பிட் மெமரி செல். ஒரே ஒரு பிட்டை இது ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்பால் ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ண முடியும். அது 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம். அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். இட் ஸ்டோர்ஸ் 1 பிட் லாஜிக்கல் டேட்டா. அது 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம். ஸோ இந்த பிட்டை ஸ்டோர் பண்ணுறது தான் ஃப்ளிப் ஃப்ளாப். அவ்வளோதான். ஓகே, இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர்ஸ்னால் 1 2 3 4 5னா ஒரு சர்க்யூட் கவுண்ட் பண்ணும். அந்த சர்க்யூட்டை நீங்கள் டிசைன் பண்ணணும். உங்கள் ஸ்டாப் வாட்ச் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸ்டாப் வாட்ச் எப்படி கவுண்ட் பண்ணுவோம்? 1 2 3 4 5 கவுண்ட் பண்ணுறது பார்த்தீங்களா? அதை டிசைன் பண்ணுறது இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் வச்சு தான் டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா எட்ஜ் ட்ரிகரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எட்ஜ் ட்ரிகரிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்பை பார்க்குறீங்க கரெக்டாக. ஸோ இதுக்கு என்ன கொடுக்குறாங்க பாருங்கள், ஒரு கிளாக் பல்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கிளாக் பல்ஸில் 2 எட்ஜ் இருக்கு இல்லையா? பாசிட்டிவ் எட்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் எட்ஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங். அதாவது பாசிட்டிவ் எட்ஜ் எப்போ இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு போகுதோ அப்போந்தான் இது என்ன பண்ணும் தெரியுமா? இன்புட் வந்திருக்கா, ஓகே இந்த மாதிரி இன்புட் கொடுத்துருக்காங்க, நான் இந்த மாதிரி அவுட்புட் கொடுக்கணுங்கிற முடிவே அது பண்ணும். ஓகேங்களா? இது நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் அப்படின்னா கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? இந்த கிளாக் பல்ஸில் நெகட்டிவ் எட்ஜ் எப்போ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஓகே நெகட்டிவ் எட்ஜ் வந்துருச்சு, நான் இப்போ இன்புட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவுட்புட்டை கொடுக்கும். இதுதான் எட்ஜ் ட்ரிகரிங். ஓகேவா? இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து இந்த எட்ஜ் ட்ரிகரிங் அடிப்படையில் தான் ஒர்க் ஆகும். இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கும்போது பக்காவாக புரியும். ஓகே, இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் எத்தனை டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைப் பேசிக்கலாக இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைப் நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா மற்ற டைப் எல்லாம் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப். எஸ்ஆர் அப்படின்னா செட் ரீசெட். செட் பண்ணுறது, ரீசெட் பண்ணுறது. அதுலேருந்து அந்த நேம் வந்துச்சு, செட் ரீசெட் ஃப்ளிப் ஃப்ளாப். அதை எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் செகண்ட் டைப் என்ன பார்த்தீங்கன்னா டி ஃப்ளிப் ஃப்ளாப். இந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப்னா டேட்டா இல்லைன்னா டிலே. இதுக்கு 2 பேர் இருக்குது. டிலேன்னு சொல்லிக்கலாம், டேட்டான்னு சொல்லிக்கலாம். டேட்டா ஃப்ளிப் ஃப்ளாப் ஆர் டிலே ஃப்ளிப் ஃப்ளாப். தேர்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப். இந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் ஜாக் கில்பி அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் நேமில் இருந்தால் வந்தது. ஜாக் கில்பி, அதுலேருந்து தான் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னு வந்துச்சு. லாஸ்ட் டைப் ஃப்ளிப் ஃப்ளாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி ஃப்ளிப் ஃப்ளாப். டி ஃப்ளிப் ஃப்ளாப் எந்த இதுலேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டாகிள், TOGGLE. டாகிளுங்கிற வேர்ட்லேருந்து தான் இது வந்து. டாகிள்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கே அடிப்படையான ஒரு விஷயம் இந்த எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் தான். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் 2 சர்க்யூட் பார்க்குறீங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நார் பேஸ்ட் 1 பிட் மெமரி செல். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா nand பேஸ்ட் 1 பிட் மெமரி செல். இந்த சர்க்யூட்டை நம்ம நார் கேட் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா nand கேட் யூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணும். இதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃப்ளிப் ஃப்ளாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சர்க்யூட் எப்படி ஃப்ளிப் ஃப்ளாப் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார் பேஸ்ட். இப்போது இதனுடைய ட்ரூத் டேபிள் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துட்டேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு மட்டும் நம்ம பார்த்துருவோம். இதுக்கு 2 இன்புட் இருக்குது, ஆர்எஸ். அவுட்புட் பார்த்தீங்கன்னா கியூ பார். பாருங்கள் இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலே ஒரு நார் கேட், கீழே ஒரு நார் கேட். இது 1, இது 2. இதுக்கு 2 இன்புட் இருக்கும், யூஸ்வலாக ஒரு அவுட்புட் இருக்கும். அதே மாதிரி இந்த கேட்டுக்கு 2 இன்புட் இருக்குது, ஒரு அவுட்புட் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நார் கேட்டோட அவுட்புட்டை எடுத்து இந்த கேட்டுக்கு ஒரு இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதனுடைய அவுட்புட்டை எடுத்து அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, கேட் 1க்கு ஒரு இன்புட்டாக கொடுத்துட்டு இதை எடுத்து ஆர்னு மார்க் பண்ணியிருக்காங்க, இதை எடுத்து எஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ ஆர்எஸ் இதை நீங்கள் மாற்றக்கூடாது. மேலே ஆர், கீழே எஸ். புரியுதா? பட் இந்த இதில் அப்படி கிடையாது. மேலே எஸ் பார், கீழே ஆர் பார். ஸோ இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இதில் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக இருங்க. இதில் ஆர், இதில் எஸ். அவுட்புட் பார்த்தீங்கன்னா கியூ பார் தான். கியூ பார் தான். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஆருக்கு 1 கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த சர்க்யூட்டை ரீசெட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த 2 அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா? இதில் மெயின் அவுட்புட் எது தெரியுமா? இந்த கியூ தான். இந்த கியூ 0 வந்துன்னா ரீசெட் ஆகிடுச்சு, Q1 வந்துன்னா செட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் ரீசெட் பண்ணணும்னா இந்த ஆருக்கு 1 கொடுக்கணும். ஆருக்கு 1 கொடுத்தா இந்த மெயின் அவுட்புட் 0 ஆயிரும். பாருங்கள், இந்த இதில் பாருங்கள், ஆருக்கு நான் 1 கொடுத்தா மெயின் அவுட்புட் 0. அதை வந்து ரீசெட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன வருதோ அதனுடைய ஆப்போசிட் தான் இங்கே வரும். அதாவது Q1 வந்துச்சுன்னா Q பார் 0 வரும்,
Q 0 வந்துச்சுன்னா Q bar 1 வரும். இது எப்பவுமே நடக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? ஸோ நான் Rக்கு 1 கொடுத்தனால ரீசெட் ஆச்சு. இப்போ செட், அதாவது எஸ்ங்கிறது செட்டுன்னு சொல்லுவோம். எஸ்ஸுக்கு நான் 1 கொடுத்தா என்ன பார்க்கும் பாருங்க, இது செட் ஆயிரும். அதாவது மெயின் அவுட்புட் 1 வரும் பாருங்க. செட்டுக்கு நான் 1 கொடுத்துருக்கேன், ஆருக்கு 0, செட்டுக்கு நான் 1 கொடுத்துருக்கேன் பாருங்க. அப்படின்னா மெயின் அவுட்புட், அதாவது Qங்கிறது தான் மெயின் அவுட்புட், அது பாருங்க 1 வந்திருக்கு. அப்படின்னா என்ன ஸ்டேட்? செட் ஸ்டேட். ஓகேவா? அதே மாதிரி 0 0 கொடுத்தா ஆருக்கும் எஸ்ஸுக்கும் ரெண்டுக்குமே 0 கொடுத்துட்டோம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிட்டோம். ரெண்டுக்குமே இன்புட்டே கொடுக்கலனாலும் 0 0 தானே. அப்படி கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்துச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் இது 0 இது 1 இருந்துச்சுன்னா அது அப்படியே இருக்குங்க. அதே மாதிரி இல்லைன்னா இது 1 இது 0 இருந்தாலும் அப்படியே இருக்கும். ஓகேவா? அதனால தான் நோ சேஞ்ச், மெமரி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேட்டை. இப்போது நான் என்ன பண்ணுறேன், ரெண்டுக்குமே 1 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எப்படி தெரியுமா அவுட்புட் வரும்? ரெண்டுலேயுமே 0 வரும். ஏன்னா நார் கேட்டோட அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 பார்த்தாலே அது அவுட்புட் 0 கொடுக்கும். அப்போ இதுக்கு 1 கொடுத்தா ஏதாவது ஒரு 1 இன்புட் கொடுத்தாலே அது என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஸோ இதுக்கு 1 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அவுட்புட் 0 வரும். இதுக்கும் 1 கொடுத்துட்டேன்னா இதுக்கும் அவுட்புட் 0 வரும். ரெண்டுக்குமே 0 0 வரக்கூடாது தானே. ஏன்னா நான் முதலே சொல்லியிருந்தேன், Qவும் Q பாரும் காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்கும், ரெண்டும் ஒன்றா இருக்காது. இது 0 இது 0 வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் இதுக்கு கொஸ்டின் மார்க் போட்டு ஃபர்பிடன் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த 1 பிட் மெமரி செல் இப்படி தான் ஒர்க் ஆகும். சரியா? இப்போது நம்ம இங்கே வந்துடலாம். இது வந்து NAND பேஸ்ட் 1 பிட் மெமரி செல். இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. மேலே ஒரு NAND கேட் 1, கீழே ஒரு NAND கேட். அதே மாதிரி தான் இதனுடைய அவுட்புட் எடுத்து இதுக்கு ஒரு இன்புட்டாக கொடுத்துருக்காங்க, இதனுடைய அவுட்புட் எடுத்து இதுக்கு ஒரு இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இங்கே வந்து RS இங்கே அப்படியே மாற்றி S bar R bar, ஏன்னா இங்கே மாற்றக்கூடாது. புரிஞ்சுதா? இங்கே S bar R bar, SR கிடையாது, S bar R bar. ஓகேங்களா? இதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அதே தான், ஆனால் அப்படியே ஆப்போசிட். செட்டுக்கு நீங்கள் செட் பண்ணணும், அதாவது செட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு 0 கொடுக்கணும், ஆருக்கு 1 கொடுக்கணும். அப்படியே மாற்றி, அதாவது செட்டு வரணும்னா செட்டுக்கு 0 கொடுக்கணும். அதான் இது S பார் 0 கொடுத்தா தான் இது 1 வர்ற மாதிரி. செட் பண்ணணும்னா எஸ்ஸுக்கு 0 கொடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ரீசெட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரீசெட்டுக்கு 0 கொடுக்கணும். பாருங்கள், ரீசெட்டுக்கு 0 கொடுத்து செட்டுக்கு 1 கொடுத்தா ரீசெட் ஆகிடும். இதுவே நீங்கள் அங்கே மெமரி ஸ்டேட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம்? 0 0 கொடுத்தோம் பார்த்தீங்களா? இங்கே 1 1 கொடுத்தா ப்ரீவியஸாக என்ன அவுட்புட் இருந்துச்சோ அது அப்படியே நமக்கு கிடைக்கும். இதுதான், இதனால தான் அந்த ப்ரீவியஸ் அவுட்புட் கிடைக்கிறனால தான் இது 1 பிட் மெமரி செல். இப்போ ஆஃப் பண்ணிட்டா கூட இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 0 0 கொடுத்தாலே ப்ரீவியஸ் கிடைக்கும். இது வந்து நீங்கள் 1 1 கொடுத்தா ப்ரீவியஸ் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ ஸ்டோர் பண்ணியிருக்கிறது என்னவோ இல்லை ப்ரீவியஸ் அவுட்புட் என்ன இருக்கோ அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி நமக்கு கிடைக்கும். இதில் 0 0 அலவுட் கிடையாது. 0 0 கொடுத்தா ரெண்டு அவுட்புட்டுமே 1 வரும். NAND கேட்டுக்கு ரெண்டுமே 0 கொடுத்தாலே அங்கே 1 வந்துடும். ஸோ ரெண்டுமே 1 வர்றதுக்கு சாத்தியமே கிடையாது, வரக்கூடாது. ஸோ இது வந்து ஃபர்பிடன் ஸ்டேட். ஓகேங்க, இப்போ நம்ம என்ன படிக்கிறோம்? ஃப்ளிப் ஃப்ளாப். ஓகே, இப்போது இந்த மெமரி சர்க்கியூட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃப்ளிப் ஃப்ளாப்பாக மாற்ற போகிறோம். பாருங்கள், இப்போது இதில் 2 நார் கேட் இருக்குது. நான் இதில் ஒரு AND கேட், ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு AND கேட், ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நான் இப்படி கனெக்ட் பண்ணிடுறேன். இன்னொரு இன்புட்டை இப்படி எடுத்துகிட்டு மேலே ஆர், கீழே எஸ், அப்புறம் இங்கே வந்து கிளாக் சிக்னல் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இது நார் பேஸ்ட் SR ஃப்ளிப் ஃப்ளாப். அதே மாதிரி இங்கே வந்து நான் எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு NAND கேட் போடுறேன், அதே மாதிரி இங்கே ஒரு NAND கேட் போடுறேன், ஒரு இன்புட்டை இப்படி ஜாயின் பண்ணிடுறேன், இன்னொரு இன்புட்டை இப்படி போட்டுடுறேன். இது பார்த்தீங்கன்னா எஸ், இது ஆர், இது பார்த்தீங்கன்னா கிளாக். ஓகேங்களா? ஸோ இப்போது இது ஃப்ளிப் ஃப்ளாப், இதுவும் RS ஃப்ளிப் ஃப்ளாப் தான். இது நார் பேஸ் SR ஃப்ளிப் ஃப்ளாப், இது NAND பேஸ் SR ஃப்ளிப் ஃப்ளாப். ஓகேங்களா? இது வந்து RS, இது SR. இதை மட்டும் நீங்கள் தப்பு பண்ணிடாதீங்க. இப்போ இது ரெண்டுக்குமே காமனாக தான் ஒர்க் ஆகும். இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம அந்த 1 பிட் மெமரி செல்லை இப்போ ஃப்ளிப் ஃப்ளாப்பாக மாற்றிட்டோம். ஃப்ளிப் ஃப்ளாப் பார்த்தீங்கன்னா நார் பேஸ்ட், NAND பேஸ்ட். இன்னொரு விஷயம், நார் வந்துச்சுன்னா AND வரும், NAND வந்துச்சுன்னா NAND வரும். ஓகே, இதை நீங்கள் மாற்றி போட்டுறக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போது நம்ம இந்த ரெண்டையும் ஃப்ளிப் ஃப்ளாப் சர்க்கியூட்டாக மாற்றியாச்சு. இனி வந்து இது ரெண்டுக்குமே காமன் ட்ரூத் டேபிள் தான்.
ஓகேங்களா? முதல்ல இது ரெண்டுக்கும் செப்பரேட்டான ட்ரூத் டேபிள் இருந்துச்சு. இனி காமன் ட்ரூத் டேபிள், ஒரே ட்ரூத் டேபிள் தான். இது ஒரே பேசிஸில் தான் ஒர்க் ஆகும். ஈவன் தோ வேறு மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாலும் பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இதுதான் கிளாக் இல்லையா? ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கிளாக்கு கொடுக்கல, கிளாக்கு 0, கிளாக்கே கொடுக்கல. இதுக்கு கிளாக்கே கொடுக்கல அப்படின்னா நான் என்ன இன்புட் கொடுத்தாலும், இந்த ஆர்எஸ்க்கு என்ன இன்புட் கொடுத்தாலும் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஓகேங்களா? அது இதுக்கு முன்னாடி என்ன அவுட்புட் இருக்கோ அதையே அப்படியே காட்டிகிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் qn+1 qn+1 பார் அப்படின்னு போட்டிருப்பேன் அவுட்புட்டை. அதாவது இதுதான் ப்ரெசன்ட் இன்புட். ஓகேவா? பொதுவாக q பார்னு போடுவோம், நீங்கள் அதை விட்டுருங்க. க்யூக்கு பதில் தான் நான் என்ன போட்டிருக்கேன், qn+1 qn+1 பார். அதாவது ப்ரெசன்ட் இன்புட்டை நான் இப்படி டினோட் பண்ணியிருக்கேன். அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போது நான் கிளாக்கு 0 கொடுக்குறனால ப்ரீவியஸ், அதாவது இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதை அப்படியே காட்டிகிட்டு இருக்கோம். புரியுதா? ஸோ கிளாக்கு 0 கொடுக்குறேன், இன்புட் என்ன கொடுத்தாலும் இதுக்கு முந்தினது qn பார். ப்ரெசன்ட் வந்து qn+1ன்னு இருந்ததுன்னா ப்ரீவியஸ் வந்து qn தானே. ஸோ அதனால தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். புரிஞ்சுதா? கிளாக்கு கொடுக்கலன்னா அந்த மெமரி டிவைஸ் பழையது என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதை அப்படியே காட்டிகிட்டு இருக்கோம். இதுலேருந்து நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாக் கொடுத்துட்டேன். இப்போது கிளாக் கொடுத்துட்டு செட் ரீசெட் இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நான் 0 கொடுத்துருக்கேன். ஓகேவா? 0 கொடுத்தா மறுபடியும் என்ன இருந்ததோ அது அப்படியே வரும். ப்ரீவியஸில் என்ன இருந்ததோ அது அப்படியே வரும். qn பார். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அது ரெண்டு சர்க்யூட்லையுமே அப்படி தான். சரியா? அடுத்தது என்ன பண்ண போகிறேன், கிளாக்கு கொடுக்குறேன். ரெண்டுலேயும் கிளாக்கு கொடுக்குறேன். செட்டுக்கு 0 ரீசெட்டுக்கு 1, செட்டுக்கு 0 ரீசெட்டுக்கு 1, இங்கே செட்டுக்கு 0 ரீசெட்டுக்கு 1 இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகிரும், ரீசெட் 1 கொடுத்தா என்ன ஆயிரும், சர்க்யூட் வந்து ரீசெட் ஆயிரும். மெயின் அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, Q, அங்கே Q, இந்த Q என்ன ஆயிரும், 0 ஆயிரும். 0 வரும் பாருங்கள். Q வந்து 0, qn+1 போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அது Q தான். நம்ம ப்ரீவியஸ் இதில் காட்டுறதுக்காக, ப்ரீவியஸ் வருதுன்னு காட்டுறதுக்காக தான் நம்ம இங்கே qn+ தான் யூஸ்வலாக ஃப்ளிப்பில் போடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேட்டில் ரீசெட்டுக்கு 1 கொடுத்தனால கிளாக்கு கொடுத்து ரீசெட்டுக்கு 1 கொடுத்தா ரீசெட் ஆயிரும். அதே மாதிரி செட், அடுத்து கிளாக்கு கொடுக்குறேன், ரெண்டுக்குமே கிளாக் கொடுக்குறேன். செட்டுக்கு 1 கொடுத்தா சர்க்யூட் செட் ஆயிரும். அதாவது மெயின் அவுட்புட் 1 வரும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுக்குமே 1 கொடுத்தா, ரெண்டு இன்புட்டுமே 1 கொடுத்தா அவுட்புட் வந்து ரெண்டுலேயுமே சேமாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சேமாக வரக்கூடாது. க்யூவும் Q பாரும் சேமாக வரும். அப்படி வரக்கூடாது. அப்படி வர்றனால ஃபர்பிடன் ஸ்டேட் அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக லாஜிக்கலி தப்பு. இது எல்லாமே லாஜிக்கல் சர்க்யூட் கரெக்டாக வரணும். Q வந்து 1 வந்துச்சுன்னா இது 0 வரணும், இது 0 வந்துச்சுன்னா இது 1 வரணும். ஏன்னா காம்ப்ளிமெண்ட். பட் இந்த கேஸில் அப்படி வராது. ரெண்டுமே சேமாக வர்றனால இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆக்சுவலாக அந்த ஃபர்பிடன் ஸ்டேட்டுங்கிறது. இந்த SR ஃப்ளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிள் இதை வந்து நீங்கள் ரொம்ப தரவாக படித்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ட்ரூத் டேபிள் கிளியராக பார்த்துட்டோம். ட்ரூத் டேபிள் எப்படி அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸைட்டேஷன் டேபிள் எழுத போகிறோம். இந்த ட்ரூத் டேபிள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த எக்ஸைட்டேஷன் டேபிளும் ஃபர்தராக வர டாப்பிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பட் இந்த எக்ஸைட்டேஷன் டேபிள் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டரிஸ்டிக் டேபிள் எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸைட்டேஷன் டேபிள் எழுதுறது ஒரு விஷயமே கிடையாது. ஓகேவா? பாருங்கள் எப்படி எழுதுகிறோன்னு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவுட்புட் qn, அதாவது ப்ரீவியஸ் அவுட்புட் qn, அப்புறம் ரெண்டு இன்புட் SR இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி போட்டுக்கணும். ப்ரெசன்ட் அவுட்புட்டை நம்ம இங்கே எழுதிக்கணும். ப்ரீவியஸ் அவுட்புட் அப்புறம் SR ப்ரெசன்ட் அவுட்புட். இந்த மாதிரி எப்போவுமே எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்புக்குமே இந்த மாதிரி தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இன்புட்டில் 3 இல்லையா, ஸோ 8 காம்பினேஷன் வரும். 0 0 0லேருந்து ஆரம்பித்து 1 1 1 வரைக்கும் இந்த ஆர்டரில் எழுதிடுவீங்க. 0 0 0 0 0 1 1 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் இன்புட் 0 0 கொடுத்தா என்ன ஆகும், 0 0 கொடுத்தா ப்ரீவியஸ் தானே வரும். ஸோ ப்ரீவியஸுங்கிறது இதுதானே, 0 0 கொடுத்தா ப்ரீவியஸ் தான் வரும். ஸோ இதுக்கு அவுட்புட் வந்து 0. பாருங்கள், அதே மாதிரி 0 1னா ரீசெட் பண்ணுறோம். ரீசெட் பண்ணால் என்ன ஆகும், அவுட்புட் 0 வரும். இதில் பாருங்கள், செட் பண்ணுறோம். செட் பண்ணால் என்ன அவுட்புட் வரும், 1 வரும். 1 1 என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஃபர்பிடன் அப்படின்னு பார்த்தோம். 1 1 கொடுத்தா ஃபர்பிடன். அது ப்ரீவியஸை விட்டுருங்க, 1 1 கொடுக்கக்கூடாது, அப்போ ஃபர்பிடன். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்பிடன் ஸ்டேட். அதே மாதிரி 0 0 கொடுத்தா என்ன அர்த்தம், ப்ரீவியஸ் வந்து 1 இருக்குது, அப்போ அவுட்புட் என்ன வரும், 1.
ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே 0 1 பாருங்கள், 0 1 என்ன அர்த்தம்? ஆருக்கு 1 கொடுக்குறீங்க, ரீசெட் பண்ணுறீங்க, அப்போ அவுட்புட் 0. இங்கே ப்ரீவியஸ் எல்லாம் எதுவுமே பார்க்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 0 இங்கே செட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ QN பார்க்க வேண்டாம், செட்டு தான், அவ்வளோதான். 1 1னா நீங்கள் என்னது தான் ப்ரீவியஸாக இருந்தாலும் இட் இஸ் ஃபர்பிடன் ஸ்டேட். ஸோ இதை ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதை யூஸ் பண்ணி தான் இதை ஃபில் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி எப்படி இதை ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எக்ஸைட்டேஷன் டேபிள்னால் என்னென்னா, ஏற்கனவே ஒரு அவுட்புட் இருக்குது, அந்த அவுட்புட்லேருந்து வேறு ஒரு அவுட்புட்டுக்கு ட்ரான்சிஷன் ஆகணும் அப்படின்னா நம்ம இன்புட்டில் என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், அதுதான் எக்ஸைட்டேஷன் டேபிள். இப்போ பாருங்கள், 0 இருக்குது. இப்போ உங்களுக்கு அவுட்புட் மறுபடியும் 0லே வச்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்புட் எந்த மாதிரி கொடுக்கணும்னு பாருங்கள். எஸ்ஸுக்கு பாருங்கள், 0லேருந்து 0 ரெண்டு இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ எஸ்ஸுக்கு கண்டிப்பாக 0 தான் கொடுக்கணும். ஆருக்கு 0 அல்லது 1 கொடுத்துக்கலாம். ஸோ 0 அல்லது 1 அதானே ரெண்டு பாசிபிள். ஸோ ரெண்டுமே கொடுத்துக்கிறதுனால நம்ம எக்ஸ் போட்டிருக்கோம். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் அவுட்புட்டை வந்து 0லேருந்து 1க்கு மாற்ற வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் பாருங்கள். 0லேருந்து 1க்கு இங்கே 1 இருக்குது. அப்புறம் ஓகே, ஒன்று தான் இருக்குது. 0லேருந்து 1க்கு மாற்றோம்னா இன்புட் 1 0 மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு ஆப்ஷனே இல்லை. 0 1க்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, இன்புட் 1 0 மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ அதான் பாருங்கள், 0லேருந்து 1னா இன்புட் 1 0 அப்படின்னு தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 0 1 0 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 1 0 இந்த இருக்குது. ஓகே, 1 0 வேறு எங்கேயுமே இல்லை. ஓகே, 1 0. ஸோ இன்புட் என்ன தான் கொடுக்கணும்? 0 1 மட்டும்தான் எஸ்ஆருக்கு கொடுக்கணும். ஸோ அதனால தான் 0 1 அப்படின்னு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள், 1லேருந்து 1க்கே இருக்கணும், அவுட்புட் வந்து 1ல் இருக்கணும், 1லேருந்து மாறக்கூடாது. ஸோ இந்த 1 1 ஓகே, 1 1 இது எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த 1 இருக்குது, இந்த 1 இருக்குது. ஓகே, இதனுடைய இன்புட் பாருங்கள், 0 0 1 0. அதாவது ஆர் கண்டிப்பாக 0 தான் இருக்கணும். எஸ் வந்து 0வாகவும் இருக்கலாம், 1ஆகவும் இருக்கலாம் பாருங்கள். அதனால தான் எஸ் என்ன வேணாலும் இருக்கலாம்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ எஸ்ஸுக்கு எக்ஸ் போட்டுருங்க. ஆர் வந்து கண்டிப்பாக 0 தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸைட்டேஷன் டேபிள் ஃபில் பண்ணணும். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டேட் டயக்ராம் வரைய போகிறோம். ஸ்டேட் டயக்ராம் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்டேட்னா எந்த ஒரு டிஜிட்டல் சர்க்யூட்னாலும் ரெண்டு ஸ்டேட்டு தான், ஒன்று 0 இன்னொன்று 1. ஓகே, நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், 0 1 அப்படின்னு ரெண்டெண்ணம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸைட்டேஷன் டேபிள் பாருங்கள், 0லேருந்து 0லே இருக்குன்னா எஸ்ஸுக்கு 0, ஆருக்கு என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், அப்படி தானே? ஸோ 0லேருந்து 0K இருக்கணும்னா எஸ்ஆர் என்ன கொடுக்கணும்? எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா 0x. ஓகே, அதுக்கப்புறம் 0லேருந்து 1க்கு போகணும். ஸோ 0லேருந்து 1க்கு வரணும் அப்படின்னா நான் என்ன கொடுக்கணும்? எஸ்ஆருக்கு 1 0. ஸோ எஸ்ஆருக்கு 1 0 கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1லேருந்து 0. ஸோ 1ல் இருக்குது, இப்போது 0க்கு வரணும் அப்படின்னா நான் எஸ்ஆருக்கு என்ன கொடுக்கணும்? எஸ்ஆருக்கு 0 1 கொடுக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 1 அப்படிங்கிறது. ஸோ 1 1லே இருக்கணும் அப்படின்னா நான் எஸ்ஆருக்கு என்ன கொடுக்கணும்? எக்ஸ் 0. அதாவது எஸ்ஸுக்கு என்ன வேணாலும் இன்புட் கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த ஃப்ளிப் ஃப்ளாப் எல்லாம் ரொம்ப சிம்பிள். அதை ஃபர்தர் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவோட நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒன்றுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.